அனிதா, என்னோட மொத்த வயித்தறிச்சலும் சேர்ந்து இன்னைக்கு அந்த வேலைக்காரியோட தங்கச்சிய என்ன பாடுபடுத்த போகுதுன்னு மட்டும் பாரு. கண்டிப்பா அத்தை, வார்த்தைக்கு வார்த்தை என் வயித்துல சந்தோஷோட வாரிசு வளருது வளருதுன்னு சொல்லியே நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இருக்கா. அவ இன்னைக்கே கீழே விழுறதுல அபோஷன் ஆகணும். அப்பதான் அந்த சக்தியோட திமிர அடங்கும். அனிதா, இவளுகளுக்கு மட்டும் நாம பாவ புண்ணியம் பார்த்தோம், நாமளா நல்லாவே இருக்க முடியாது. அந்த கவிதாக்கு ஹாலிடே ஃபங்க்ஷன் நடந்தப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்தாலே ஞாபகம் இருக்கா? ஆமா. அதெல்லாம் நிச்சயமா இவளுங்களோட பிளான் தான். என்னத்த சொல்றீங்க? ஆமா அனிதா, கவிதாவோட கைக்கு மெகந்தி போட வந்த அந்த பர்தா போட்ட பொண்ணு அது வேற யாருமே இல்ல, அந்த சக்தி தான். அதே மாதிரி கவிதாவை செக் பண்றதுக்கு ஒரு டாக்டர் வந்தால, அதுவும் வேற யாரும் இல்ல, இதோ காயத்ரி தான். இவளுக 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அன்னைக்கு என் கண்ணுல மரண பயத்தே காமிச்சாளுக. கவிதாவுக்கு விஷ ஊசி போட்டிருக்கோன்னு சொல்லி என்ன கால்ல விழாத குறையா கெஞ்ச வச்சாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் அந்த சக்தி இந்த கல்யாணத்தை மட்டும் நீயா நிப்பாட்டலனா நானே நிறுத்தி காட்டுவேன், காயத்ரியோட கழுத்துல சந்தோஷ தாலி கட்ட வைப்பேன்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டு மிரட்டினா. ஐயோ, அது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது என்னோட ஆத்திரத்தையும் கோபத்தையும் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல தெரியுமா? இவ்ளோ வேலை பார்த்திருக்காங்களா? இதுக்கப்புறம் இவங்களோட விஷயத்துல நம்ம போனா போதுன்னு விட்டுட்டோம், நம்ம மொத்த சொத்தையும் ஆட்டைய போட்டாலும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஏய், காயத்ரி வரா. காயத்ரி, பாத்து வா. உங்க அம்மாவ நடந்து வரும்போது தரைய பார்த்து நடந்து வரணும். ஏதோ ஞாபகத்துல எங்கேயோ பார்த்து நடந்து வரக்கூடாது. ஏற்கனவே இந்த வீட்ல இருக்கிற டென்ஷன்ல நீ கீழே விழுந்து மறுபடியும் ஏதாவது புதுசா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாத. நீ பார்த்து பொறுமையா போ. இல்ல மேடம், நான் சரியாதான் நடந்து வந்தேன். எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு தெரியல. முதல்ல ஒரு விஷயத்த சொன்னா அத நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளு. வா. எல்லாத்துக்கும் இப்படி வார்த்தைக்கு வார்த்தை கேள்வி கேட்டுட்டே. அண்ணி, அண்ணி பார்த்து வாங்க.